நேற்று இரவிலிருந்து பாகிஸ்தான் தன்னுடைய தாக்குதலை அதிகப்படுத்த தொடங்கி இருக்கிறது. நிலைமை ரொம்ப மோசமான கட்டத்தில் தான் இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். தவிர்க்க வேண்டும் என்று தான் இந்தியா விரும்புகிறது. ஆனால் பாகிஸ்தானின் நோக்கம் என்னவென்று தான் தெரியவில்லை. இந்தியா இன்னும் தன்னுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளை முடுக்கி விட்டுருக்கணும். ராணுவ ரீதியாக மட்டும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிட முடியும்னு நினைப்பது தான் மோடி அரசின் மிகப்பெரிய தவறு. 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதலின் பொழுது டாக்டர் மன்மோகன் சிங் அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருந்தது. ஆனால் அவங்க ராணுவ தீர்வை பெருசாக எடுத்துக்கல. அவங்க என்ன பண்ணாங்க, பெரிய அளவில் ஆதாரங்களை திரட்டி சர்வதேச சமூகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 நாடுகளை கன்வின்ஸ் பண்ணாங்க. மோடி அரசு ராஜதந்திர நடவடிக்கைகளை இன்றைக்கு எடுக்க வேண்டிய அளவுக்கு எடுக்கவில்லை, ராணுவ நடவடிக்கைகளை மட்டும்தான் எடுக்கிறது என்பதுதான். நெக்ஸ்ட் 1 வீக்குள்ள அடுத்த 4-5 நாளைக்குள்ள உங்களுக்கு இது அடங்குமா அல்லது எகிருமான்னு தெரிஞ்சிடும். எகிரிச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ளோன் வார்னா வென்றவர் தோற்றவர் என்ற கான்செப்டே கிடையாது. பாகிஸ்தான் ரெண்டு தரப்பிலும் உயிரிழப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். வென்றவனோட இழப்பு தோற்றவனோட இழப்பை விட அதிகமாக இருக்கும். நேற்று கிளப்பியிருக்காங்க IMF லோனில் நீ வாக் அவுட் பண்ணிருக்க, ஏத்து ஓட்டு போட்டிருக்கணுன்றாங்க. இங்க ரெண்டுமே இல்லையங்க. அப்ப தேசிய கருத்தொற்றுமையை உருவாக்குறதுல உங்களுக்கு எந்த விதமான உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சர்வதேச சமூகம் மற்றும் சர்வதேச ஊடகங்களின் ஆதரவை மோடி கவர்மெண்ட் முழுவதுமாக இழக்குமே. ஆனால் அதனுடைய ஆபத்து மோடி அரசுக்கு, பாஜகவுக்கு, RSSக்கு அல்ல, இந்தியாவுக்கு. நம்ம பேச வேண்டியது கடந்த 2 நாட்களா ஊடகங்களோட செயல்பாடுகளை எப்படி பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம தகுந்த ஊடகங்களில் வெளிவர செய்திங்கிறதுனால நம்ம எல்லாம் நம்பணும். இப்படி நடந்துருச்சா, பாகிஸ்தான் பிரதமர் பதுங்குக்குழியில் போய் பதுங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம தரப்புல இருந்து அவங்களுடைய விமானியை ஒருத்தவங்களை கைது பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இது போல நிறைய பொய் தகவல்கள் பறக்கப்பட்டதை பார்க்க முடியுது. இது எதுக்காக பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. நார்த் இந்தியன் மீடியாவா இருக்கட்டும், இங்க தமிழ் ஊடகங்களா இருக்கட்டும், எல்லாமே இது பண்றதை பார்க்க முடியாது. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அது போர்க்காலத்துல தன்னுடைய TRPக்காகவும் ஆளும் வர்க்கத்தோட தன்னுடைய கடமையை மீறி, தன்னுடைய தர்மத்தை மீறி இன்னைக்கு கேவலமான காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. வார் டிவி ஸ்டூடியோஸ்ல வாரம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ சொன்னீங்களா, பாகிஸ்தான் பிரதமர் பதுங்குழியில் தள்ளிட்டாரு, ஒரு F-16 வீழ்த்திட்டாங்க, ஒரு போர் விமானியை கேப்சர், அத்தனையும் போய். நேற்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச்செயலாளர் ராஜா அவர்கள் கூட அசோக் வைஷ்ணவ் வெளியுறவுத்துறை இன்ஃபர்மேஷன் மினிஸ்டருக்கு, தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சருக்கு எழுதின கடிதத்தை ரெட்ட அளவுகளை கடைப்பிடிக்கிறீங்க. ஒரு பக்கம் இந்த சேனல்ஸ் மதவெறியை தூண்டக்கூடிய அளவுக்கு, சமூக பதட்டத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு, பாகிஸ்தானுக்கு எதிரான யுத்தத்தை இந்தியாவுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான யுத்தமாக மாற்றக்கூடிய கேவலமான காரியத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. பொய் செய்திகளை பயங்கரமாக பரப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சட்டப்படி தப்பு. இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி காலகாலமாக, ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய மூதுரை என்பது இதுதான். ட்ரூத் இஸ் த ஃபர்ஸ்ட் கேஷுவல்ட்டி இன் வார். ஏன்னா சண்டேல இன்ஃபர்மேஷன் வாரை முதல்ல ஹேண்டில் பண்ணுறது தான் நாடுகளுடைய நோக்கம். நேற்று இரவிலிருந்து பாகிஸ்தான் தன்னுடைய தாக்குதலை அதிகப்படுத்த தொடங்கி இருக்கிறது. நிலைமை ரொம்ப மோசமான கட்டத்தில் தான் இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். தவிர்க்க வேண்டும் என்று தான் இந்தியா விரும்புகிறது. ஆனால் பாகிஸ்தானின் நோக்கம் என்னவென்று தான் தெரியவில்லை. இந்தியா இன்னும் தன்னுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளை முடுக்கி விட்டுருக்கணும். ராணுவ ரீதியாக மட்டும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிட முடியும்னு நினைப்பது தான் மோடி அரசின் மிகப்பெரிய தவறு. 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதலின் பொழுது டாக்டர் மன்மோகன் சிங் அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருந்தது. ஆனால் அவங்க ராணுவ தீர்வை பெருசாக எடுத்துக்கல. அவங்க என்ன பண்ணாங்க, பெரிய அளவில் ஆதாரங்களை திரட்டி சர்வதேச சமூகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 நாடுகளை கன்வின்ஸ் பண்ணாங்க. மோடி அரசு ராஜதந்திர நடவடிக்கைகளை இன்றைக்கு எடுக்க வேண்டிய அளவுக்கு எடுக்கவில்லை, ராணுவ நடவடிக்கைகளை மட்டும்தான் எடுக்கிறது என்பதுதான். நெக்ஸ்ட் 1 வீக்குள்ள அடுத்த 4-5 நாளைக்குள்ள உங்களுக்கு இது அடங்குமா அல்லது எகிருமான்னு தெரிஞ்சிடும். எகிரிச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ளோன் வார்னா வென்றவர் தோற்றவர் என்ற கான்செப்டே கிடையாது. பாகிஸ்தான் ரெண்டு தரப்பிலும் உயிரிழப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். வென்றவனோட இழப்பு தோற்றவனோட இழப்பை விட அதிகமாக இருக்கும். நேற்று கிளப்பியிருக்காங்க IMF லோனில் நீ வாக் அவுட் பண்ணிருக்க, ஏத்து ஓட்டு போட்டிருக்கணுன்றாங்க. இங்க ரெண்டுமே இல்லையங்க. அப்ப தேசிய கருத்தொற்றுமையை உருவாக்குறதுல உங்களுக்கு எந்த விதமான உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சர்வதேச சமூகம் மற்றும் சர்வதேச ஊடகங்களின் ஆதரவை மோடி கவர்மெண்ட் முழுவதுமாக இழக்குமே. ஆனால் அதனுடைய ஆபத்து மோடி அரசுக்கு, பாஜகவுக்கு, RSSக்கு அல்ல, இந்தியாவுக்கு. நம்ம பேச வேண்டியது கடந்த 2 நாட்களா ஊடகங்களோட செயல்பாடுகளை எப்படி பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம தகுந்த ஊடகங்களில் வெளிவர செய்திங்கிறதுனால நம்ம எல்லாம் நம்பணும். இப்படி நடந்துருச்சா, பாகிஸ்தான் பிரதமர் பதுங்குக்குழியில் போய் பதுங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம தரப்புல இருந்து அவங்களுடைய விமானியை ஒருத்தவங்களை கைது பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இது போல நிறைய பொய் தகவல்கள் பறக்கப்பட்டதை பார்க்க முடியுது. இது எதுக்காக பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல.
நார்த் இந்தியன் மீடியாவாக இருக்கட்டும், இங்கே தமிழ் ஊடகங்களாக இருக்கட்டும், எல்லாமே இது பண்ணுறதை பார்க்க முடியாது. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது போர்க்காலத்தில் வந்து தன்னுடைய டிஆர்பிக்காகவும் ஆளும் வர்க்கத்தோட தன்னுடைய கடமையை மீறி, தன்னுடைய தர்மத்தை மீறி இன்றைக்கி கேவலமான காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. வார் வந்து டிவி ஸ்டூடியோஸில் வாரம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ சொன்னீங்களா, பாகிஸ்தான் பிரதமர் பதுங்குழியில் தள்ளிட்டாரு, ஒரு F-16 வீழ்த்திட்டாங்க, ஒரு போர் விமானியை கேப்சர், அத்தனையும் போய் நேற்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச்செயலாளர் ராஜா அவர்கள் கூட வந்து அசோக் வைஷ்ணவ் வெளியுறவுத்துறை இது இன்ஃபர்மேஷன் மினிஸ்டருக்கு, தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சருக்கு எழுதின கடிதத்தை ரெட்ட அளவுகளை கடைப்பிடிக்கிறீங்க. ஒரு பக்கம் இந்த சேனல்ஸ் வந்து மதவெறியை தூண்டக்கூடிய அளவுக்கு, சமூக பதட்டத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு, பாகிஸ்தானுக்கு எதிரான யுத்தத்தை இந்தியாவுக்கு இருக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான யுத்தமாக மாற்றக்கூடிய கேவலமான காரியத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. பொய் செய்திகளை பயங்கரமாக பரப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சட்டப்படி தப்பு. இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி காலகாலமாக, ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய மூதுரை என்பது இதுதான். ட்ரூத் இஸ் த ஃபஸ்ட் கேஷுவல்ட்டி இன் வார். ஏன்னா சண்டேல வந்து இன்ஃபர்மேஷன் வாரை முதல்ல ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து நாடுகளுடைய நோக்கம்.